அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற விவசாயிங்களுக்கு பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை வந்து உடைக்கணும், முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே எல்லாம் சேர்ந்துருக்கோம். டிஜிட்டல் மீடியா எந்த அளவுக்கு வந்து யூத் மேலே இம்பாக்ட் ஆயிருக்கு? ஒரு விவசாயம் எதுக்காக பட்டினியால் செத்து போகிறாங்க அப்படின்றத மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ வெயில் அடிக்கும் போதும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் கூட எனக்கு விதில்லை, நாங்கள் வந்து வெறுமனே ஏசி ரூமில் உட்காந்து வேலை மட்டும் செய்ய மாட்டோம், விவசாயிகளுக்கு ஒரு கஷ்டம் அந்த இடத்துல வந்து குரலும் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து இவ்வளோ கூடியிருக்காங்க. நான் உங்கள் ஊரில் போய்ட்டு விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க? கண்டிப்பாக போய் தான் ஆகும். என்னோட சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போவோம். நானே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ குடும்பமே நாங்கள் மாறுறதா தான் இருக்கோம். ஸோ அதனால விவசாயம்னு அடுத்த எங்களோட இலக்கே அதுதான். வெயில இருந்து கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு கடைசி வரைக்கும் மற்றவங்க சோறு போட்டு வாழணும்னு நினைக்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய தன்மானத்தோட வாழ்றவங்க கும்பலம். காலையில ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கான போராட்டம் வந்து மெரினால நடந்துச்சு. அதுல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? ஒரு அரௌண்ட் 5,000 நிறைய பேர் தூண்டி விடப்பட்டாங்கன்னு சொல்லணும். அவங்களோட ஒரு என்ன சொல்றது உள்ள இருந்த ஒரு தமிழர் பண்பாடுன்னு நினைச்சு அதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இது விவசாயிகள் வெறியாச்சு, விவசாயிகள் பண்பாடாச்சு. இதுக்கும் அந்த 1000 பேர் நீங்க கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் 1000 பேர் மட்டும் வந்திருக்காங்க? இதுல எங்க அப்பாவோட உழைப்பு, எங்க அம்மாவோட உழைப்பு, அது போக நெல் அறுக்கிறது போக அப்படி இப்படின்னு போயிட்டு தண்ணி பிரச்சனை வேற இருக்கு. இதெல்லாம் போக ஓட்ட காசை கையில் கிடைக்குமான்னு தெரியும். இப்போ நான் வந்து சம்பாதிக்கிறேன், அதனால் என் பணத்தை அதில் போட முடியும். இப்போ ஏன்னா எங்கள் அப்பாவோட சும்மா இருக்க முடியல. நான் அதான் சம்பாதிக்கிறேன்ப்பா, வீட்டில் சும்மா இருக்கேன், அவரால் இருக்க முடியல. ஏன்னா அவர் வேலை பார்த்த மனுஷன், அதனால் அவரால் சும்மா இருக்க முடியல. அதனால் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வெறும் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிறவங்க, கடன் வாங்கி பண்ணுறவங்களால எப்போ இந்த பூச்சிக்கொல்லி இது நம்மளுடைய விவசாயிகள் அதிகமாக செலவு செய்கிறது வந்து பூச்சிக்கொல்லிகளுக்காகவும் இந்த டிராக்டரு அது இதுன்னு. ஸோ நம்ம காளை மாடுகளை நம்பியும் நம்மளுடைய நேச்சர் சார்ந்திருந்தாலும் இவ்வளோ பெரிய உயிரிழப்பெல்லாம் வர்றதுக்கு. ஏன்னா இவங்க பேங்க்ல லோன் வாங்கி தான் எல்லாம் பண்ணுறாங்க, விதை வாங்குறதோ இதுவும். ஸோ நம்ம பாரம்பரியத்துக்கு திரும்பணும்னா இந்த உயிரிழப்பு கண்டிப்பாக இருக்கும். 1990 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரசு ஊழியருக்கான வருமானத்தையும் ஒரு விவசாயியோட வருமானத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு 7th கமிஷன் வர போயிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு கமிஷன் கூட கிடையாது. அன்னைக்கு வந்து உற்பத்தி செலவுல இருந்து எல்லாமே அதே மூட்டை வந்து 400 இருந்து 600 தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 800 வரைக்கும் தான் வாங்குறாங்க. 800 1000 வரைக்கும் வாங்குறாங்க. ஆனால் சம்பள உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா 400 மடங்கு கிட்ட அதிகமாக போச்சு. ஸோ இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீராதார பிரச்சனை. இன்னைக்கு நிலத்தடி நீரோட நிலைமை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து ஒரே முறையான விவசாயம் பண்ணுறாங்க. ஒரே நெல் தொடர்ந்து பணப்பயிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு சிறுதானியம் அதாலே ஒழிஞ்சிருச்சு. அதெல்லாம் நம்ம அதையும் சாப்பிட்றது இல்லை. இன்னைக்கு சிறுதானியத்தோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. அதால் விலை அதிகமாக போச்சு. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு வேளை தான் சோறு இருந்துச்சு, சப்பாத்தின்றதே கிடையாது. இன்னைக்கு ஒரு வீட்டில் 2 வேளை சப்பாத்தி ஆகி போச்சு, ஒரே ஒரு வேளை சோறு ஆகி போச்சு. கூழ் கம்பு ராகி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே வந்து அட்லீஸ்ட் வந்து எனக்கு 1000 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீர் ஆதாரத்தை பெருக்கினாலே நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற எல்லா குளங்களையும் தூத்து தான் நம்மெல்லாம் வந்து ஐடி பார்க்கையும் ஃப்ளாட்ஸையும் கட்டிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இனியும் இருக்கிற குளங்கள் ஏரிகள் எல்லாம் தூக்கக்கூடாது யாரும். ஸோ அதுக்காகவும் நம்மளோட போராட்டம் இதோட நிற்கல. நீர் ஆதாரங்களை பெருக்கினாலே விவசாயிகள்லாம் சாகவே மாட்டாங்க.